தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டில் அறுந்து விழுந்த மின்விசிறியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்கிட கேட்கலாம். ஹேமலதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகால பழமை வாய்ந்த அரசு மருத்துவமனை. இது பார்த்தீங்கன்னா போடிநாயக்கனூர் மட்டுமின்றி சுற்றுப்புறம் உள்ள கிராமங்கள், தமிழக கேரள எல்லையான மலைவாழ் மக்கள் இங்கே எல்லாமே சிகிச்சை பெற்று வருவாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு சான்றிதழ் பெற்றுள்ளது. இந்த மருத்துவமனையில் தற்பொழுது போதிய அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொல்லப்படுது. இந்நிலையில பார்த்தீங்கன்னா ஜக்கம்ம நாயக்கம்பட்டியை சேர்ந்த பிரவீனா என்ற பெண் இங்கே பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டு நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை நடைபெற்று குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று சுமார் இரவு 7 மணி அளவில் பார்த்தீங்கன்னா பிரசவ வார்டில் பிரவீனா குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு குழந்தைய தன்னோட மாமியார் கையில கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா திடீரென அங்க மாட்டப்பட்டிருந்த சீலிங் ஃபேன் எதிர்பாராத விதமாக கலண்டு பிரவீனா படுத்திருந்த படுக்கையின் மீது விழுந்தது. அந்த சத்தம் கேட்டு உடனடியாக பிரவீனா அந்த படுக்கையிலிருந்து தள்ளியதால அவர் காயமின்றி தற்பொழுது உயிர். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பிரசவ வார்டில் பார்த்தீங்கன்னா சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக மின்தடை ஏற்பட்டுள்ளது. அங்க எலக்ட்ரீஷியன்கள் உட்பட்ட பணியாளர்கள் இல்லாததுனால அந்த பிரசவ வார்டில் இருந்து குழந்தை பெற்ற தாய்மார்கள், குழந்தைகள் காற்றோட்டம் மற்றும் மின்சார வசதியின்றி பெரும் தவிப்புல இருந்தாங்க. சுமார் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தேனியிலிருந்து பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு தற்பொழுது அந்த மின் இணைப்பு சரி செய்யப்பட்டு புதிய மின்விசிறி மாட்டப்பட்டது. இதனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமலதா.